ஹே गाइस இன்னைக்கு நம்ம அனிமில இருக்கிற ஒன் பீஸ் அப்படின்ட்டு இந்த ஒரு அனிமியை பற்றி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1045 எபிசோட் மேலே இருக்குது. அதில் நம்ம வந்து ஃபஸ்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் பீஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு சூப்பரான ஒரு அனிமின்னு சொல்லலாம். ஸோ இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போடலாம், கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களை சப்போர்ட் வந்து தாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்களா அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. அப்புறம் இந்த எபிசோட் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷிப்பை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த ஷிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்போ அந்த ஷிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு காட்டுவாங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேரக்டர்னே சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி கப்பலில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்லேருந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டான்ஸ் ஆடுவோமா சேர்ந்து அப்படின்னு சொன்னேன். இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான்லாம் வரல, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சொல்லிடும். அப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த கடலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரம்மு மாதிரி இருக்கும். அப்போ கேப்டன்ஸ் இதை பார்த்துட்டு என்னடா ட்ரம் இது அப்படின்ட்டு கையில் போட்டு தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் திறந்து பார்க்கறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ டொமால் டிமில் சவுண்ட் வருது. என்னடான்னு பார்த்தா பாம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கப்பலில் பார்த்தீங்கன்னா வந்து விழுது. உள்ளே இருக்க பேசஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா அலற ஆரம்பிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா பைரேட் ஷிப் வந்திருக்கும். ஸோ இந்த பைரேட் ஷிப்போட கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆல்விடா சாமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொம்பளை தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு வரா. ஸோ அப்போ இந்த ஆல்விடா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோபி அப்படின்வாங்க. சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கோபி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இந்த கடல்லே யார் ரொம்ப அழகானவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோபி கிட்ட கேட்டோன்னே நம்ம கோபி வந்து வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான், அதாவது நம்ம ஆல்விடா சாமா தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோபியை பற்றின புகழ்ந்து தள்ளுவார். ஆனால் நமக்கு கோபிக்கு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்காது. என்ன பண்ணுறது, பைரேட் ஷிப்பு கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சொல்லி தான் வரான் இவலாம். ஸோ அப்போ இந்த பைரேட் ஷிப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அப்படியே அந்த பேசஞ்சர் ஷிப்பு பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேசஞ்சர் ஷிப்பில் போட்டு அப்படியே இந்த கடல் கொள்ளையாருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பேசஞ்சர் ஷிப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. இன்றைக்கி ஒரு வேட்டை தான், உள்ளே இருக்க எல்லா தங்கத்தையும் எல்லாத்தையும் எடுத்துருவாங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. அப்போ நம்ம கோபி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்னடா இங்கே ஒரே ட்ரம்மாக இருக்கே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோபியை பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மை பார்த்தீங்கன்னா நோத்திட்டு வருவான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 கடற்கொள்ளையாருங்க வந்து என்ன இது துற அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஒரு திறக்க போவோம். அப்போது உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா டொபான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வருவான். வேறு யாரும் இல்லை, நம்ம இந்த கதையோட நம்மளோட சூப்பர் ஹீரோ தான். இவன் பேர் தான் பார்த்தீங்கன்னா லூஃபி. அப்போ பார்த்தீங்கன்னா திறந்து வந்ததில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடல் கொள்ளையாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிப்பட்டு கீழே வந்துடுறான். என் நண்பனையும் அடிச்சுட்டு அப்படின்ட்டு ஒன்று வெட்ட வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொல்ல வருவான். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தூளாக உடச்சிருவாரு நம்ம லூஃபி. ஐயோ யாரா இப்போ இவர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 வில்லனுங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா சரண் அஞ்சிருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கோபிக்கும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். அப்போ எப்படிப்பா இதெல்லாம் பண்ண, சூப்பர் பையப்பா நீ, வேற லெவல் பண்ணி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோபி பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். நான் தான் மங்கி த லூஃபி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவனோட பேரை பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறான். உடனே அந்த வில்லன்களை பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட வில்லனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் கொள்ளையர்களை பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். இதை பார்த்து லூஃபி வந்து சாப்பாடு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கோபி சொல்லுவான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா கோபி கிட்டே இந்த மாதிரி நீ அந்த பைரட்ஸில் ஒருத்தன் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை நான் பைரட்ஸ் இல்லை, இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தெரியாதனமாக இந்த கப்பலில் வந்து சிக்கிக்கிட்டேன், அன்னிலேருந்து இவங்களுக்கு வேலை செஞ்சு நேரெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கோபி இந்த மாதிரி புலம்பிட்டு இருப்பான். ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, ஸோ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற ஷிப்பில் இருக்க பார்த்தீங்கன்னா எல்லா தங்கத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டையில் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி பார்த்தி அப்படின்னா நான் வந்து ஒரு கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆஃப்னா அதுதான் என்னோட ஆசை, நான் வந்து பைரட்ஸ்க்கு கிங் ஆகணும் அப்படிங்கிறதான் என் ஆசை அப்படிங்கிற மாதிரி லூஃபி சொன்னனே. என்னது நீ பைரட்ஸ் ஆக போறியா, என்ன அதெல்லாம் சாதாரணம் நினச்சிட்டு இருக்கியா, அதுக்கு நேரம் நீலாம் ஒன் பீஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற சொன்னேன். ஆமாம்மா அதெல்லாம் நான் வந்து அதுவும் எனக்கும் தெரியும், நான் எப்படியாவது அந்த ஒன் பீஸ் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அது வந்து என்ன ஒன் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய அந்த பைரட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பீஸ் அப்படின்ட்டு அந்த ஒரு புதையலை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒன் பீஸ் அடையன்றதான் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியோட கனவு. ஸோ அது எப்படியாவது அடைச்சி நம்ம கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகணும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியோட கனவு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோபி கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம கோபி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது, என்ன நீ விளையாடுறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி வந்து லூஃபி கிட்ட சொல்லுவான். நான் லூஃபி வந்து நீ என்ன வேணா சொல்லி நான் கண்ணை வந்து நனவாக்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்த்தோன்னே நம்ம கோபிக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த மாதிரி கெட்டவங்களை பிடிக்கிறதா வந்து என்னோட கனவு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உன்னை பார்த்தோன்னே எனக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, எப்படியாவது நான் அந்த பொம்பளையை நான் வந்து எப்படியாவது பிடிச்சி தீருவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட கோபி பார்த்தீங்கன்னா ஒரு வெறியோட பார்த்தீங்கன்னா இருப்பான். உடனே பார்த்தீங்கன்னா இடம்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பைரட்ஸ் ஆஃப் த கேப்டன் அதாவது அந்த ஆல்விடா பொம்பளை பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ என்ன சொன்னேன், இந்த கெட்டவங்கள பிடிக்க போறியா, அப்போ என்னைய பிடிச்சிருவியா நீ, உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்ட்டு ஆல்விடா பார்த்தீங்கன்னா நம்ம கோபியை பார்த்தீங்கன்னா கொள்றதுக்கு வருவா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா யாரா இது வெள்ளை பண்ணிக்கு மேக்கப் போட்ட மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு லூஃபி பார்த்தீங்கன்னா கலாச்சி விட்டுறான். உன்னை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷாக்கு, என்னடா இது நம்ம கேப்டனே வந்து இப்படி அசிங்கப்படுத்தி விட்டானே, யார் இவன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கோட பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஆல்விடா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துட்டு இந்த மாதிரி இப்போ என்ன சொன்னேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வருவா, வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு
பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா கோபியை கூட்டிட்டு அப்படியே அந்த கப்பலுக்கு மேலே வந்துருவோம். கடல் கொள்ளையார்கள் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்போ நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா அங்கே ஷிப்பில் இருக்க ஒரு கொம்பை பார்த்தீங்கன்னா சும்மா அதை பிடிச்சிப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக அவன் கையை பார்த்தீங்கன்னா சும்மா லாங்காக போயிட்டே இருக்கு. அப்போ அந்த கடல் கொள்ளையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இது இவன் கை எப்படி மாதிரி இருக்கு, இவன் என்ன பேயா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து பயந்துட்டு இவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கையை பார்த்து பயந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இழுத்த கையோட பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸோட ராக்கெட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே கையில் அந்த கையில் பார்த்தீங்கன்னா கொடுத்துறான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மயங்கி கீழே வந்துடுறாங்க. பார்த்தீங்களா இதுதான்டா என்னோட ரப்பர் பாடி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்விடா பார்த்தீங்கன்னா வந்துருவா. ஓ நீ சின்ன வயசுல நீ இந்த மாதிரி டெவில் ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்டுருக்க போல, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி ரப்பர் உடம்பு இருக்க போல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம லூஃபி வந்து ஆமாம்மா நான் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற சொல்லும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூட்டையில் பார்த்தீங்கன்னா எல்லா தங்கத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ வந்து ஒரு பைரட் ஆகணும்னு ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்விடா சொல்லும்போது ஆமாமா அப்படின்ற மாதிரி லூஃபி சொல்லுவான். அப்போ எதுக்கு நம்ம ஃபைட் போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் அப்படிங்கிற சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபி பார்த்தீங்கன்னா ஒரு கோமாயிட்டு ஆமா நீ வெள்ளை பண்ணிக்கு மேக்கப் போட்ட மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா வெறுப்பத்தி விட்டுறான். உடனே ஆல்விடா கோவம் வந்து அப்படியே ஒரு உருட்டு கட்டு வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கோபி அடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா குறுக்கோள் வந்துருவான். அவன் மண்டை மேலே பார்த்தீங்கன்னா அந்த உருட்டு கட்டை பார்த்தீங்கன்னா விழுந்துடும். ஆனால் நம்ம லூஃபிக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி மாதிரி போட்டிருப்பான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஸ்ட்ரென்த்தா அப்படின்ட்டு ஏன் ஸ்ட்ரென்த்தை பாரு அப்படின்ட்டு திரும்ப அந்த கையை பெருசாக்கி ஓங்கி குத்துனா ஆல்விடா பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து ஒரு கடல் தூரத்தில் பார்த்தீங்கன்னா விழுந்துருவா. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி எவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்ற பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சின்ன கப்பல்லேருந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியும் கோபியும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பலில் பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு இருக்கும். ஒன்றே பார்த்தீங்கன்னா இன்னொரு கப்பலில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கீழே குதிக்கிறாங்க. அப்போ நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்து ஒரு லுக் விடுறதும் அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா யாரா இவன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியை பார்த்து லுக் விடுறதும் இப்படியே மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா லுக் விட்டுருப்பாங்க. அப்படியே இதை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா பயணத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் நீ வந்து ஒன் பீஸ் எப்படியாவது பிடிக்கணும்னு இருக்கா, அதுக்கான டீம்லாம் வந்து நீ வந்து ரெடி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கோபி கேட்பான். அப்போ நம்ம லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பவுண்டி ஹண்டர்னா யாரும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி கேட்பான். ஓ நீ ஜோரோவை சொல்கிறியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோபி கேட்பான். ஆமாம் அது யார் அந்த ஜோரோ, அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. என்ன அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்டான். ஒரு பெரிய மான்ஸ்டரு, அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேனே. எப்படியோன்னு தெரியாது, ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் கேள்விப்பட்டேன், அது நம்ம டீமில் சேர்த்துக்கலாம் தான் இருக்கேன், அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற சொன்னேன். என்னது அவன் நம்ம டீமில் அவன் ரொம்ப கெட்டவாச்சு, என்ன நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கோபி பார்த்தீங்கன்னா ஆச்சரியத்தோட பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தீவை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த தீவில் பார்த்தீங்கன்னா ஒரு அனாத கிரவுண்டில் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு பார்த்தீங்கன்னா காட்டினாங்க. அநேகமாக இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோராவாக இருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட பார்க்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் இதோட முடிக்கிறாங்க. அதோட நானும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் கொடுக்குற எந்த ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் மிஸ் பண்ண பார்க்கணும். இதே மாதிரி அடுத்து சூப்பரான தரமான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை.